ஹலோ ஹலோ மித்ராமா. சரிண்ணா, நான் உடனே வரேன். அண்ணா, மித்ராமா, என்ன ஆச்சு? எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாங்க? தெரியலமா. நானும் எவ்வளவு கேட்டுட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னண்ணா? ஏமா யாருமா நீ பாட்டுக்குள்ள வந்து இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? சார், எதுக்கு சார் இவரை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க? பின்ன இவனை இங்க உட்கார வைக்காம நேரா அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் சிம்மாசனத்திலே உட்கார வைப்பாங்க. முதல்ல நீ யாருமா? சார், இவரு எங்க வீட்ல வேலை செய்யறாரு. ரொம்ப நல்லவர் சார். இவரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன் நல்லவனா? இவன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா? என்னமோ வேலைக்கு ஆள் கிடைக்காத மாதிரி சரியான கொலகாரனை கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கீங்களேம்மா. சார், மரியாதையா பேசுங்க. நான் இப்ப திருந்திட்டேன். ஏய், மரியாதையா? அடிச்சனா பல்லுகளெல்லாம் உடைஞ்சிடும். தோனி, ஐயா உள்ள அனுப்புங்க. அம்மா, ஐயா கூப்பிடாரு, நீங்க உள்ள போங்கம்மா. வாங்கம்மா. நீ எங்கடா போற? இங்க உட்கார்றா. நீங்க போங்கம்மா உள்ள. உட்கார்றா. சார், வாங்கம்மா. சார். யாருமா நீ? அவர் ரிலேட்டிவா? அதெல்லாம் இல்ல சார். அவர் எங்க வீட்ல வேலை செய்யறாரு. ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னாரு. அதான் வந்தேன். உன் வீட்ல வேலை செய்யறானா? உன் பேரு? என் பேரு மித்ரா சார். சார், அவரு ரொம்ப நல்லவரு. முன்னாடி சில தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம். இப்ப திருந்திட்டாரு சார். ஏமா, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு தான் கம்ப்ளைண்டே பண்ணிருக்காங்க. நீ என்னடான்னா அவன் நல்லவன் வல்லவன் பேசிட்டு இருக்க? சொல்லுமா, அவன் உன்னை கொலை பண்ண பார்த்தானா? 2-3 தடவை உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணானமே, அப்படியா? இல்ல சார். யாரு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்கல சார். இப்படிலாம் யாரு உங்களுக்கு பொய்யா புகார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் தான் கொடுத்தேன். நான் தான் மித்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ தானே சொன்ன சிங்கம் உன்னை கொல்ல பார்த்தானே. ஒரு கொலைகாரன் சுதந்திரமா வெளியில நடமாடலாமா? அதுவும் நம்ம வீட்டுல இருக்கலாமா? சொல்லு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சார் நீங்க ஒன்னு சொல்றீங்க, உங்க ஒய்ஃப் ஒன்னு சொல்றாங்க. இதுல எதை சார் நம்புறது? என்ன யாரும் கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு உங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க. நீங்க என்னடான்னா அவன் கொலை பண்ண பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் இதுல எதை நம்புறது? சார், இவதான் என்கிட்ட வந்து சிங்கம் என்ன கொலை பண்ண பார்த்தான்னு சொன்னான். இப்ப பார்த்தா இல்லன்னு சொல்றா. நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏமா, சிங்கம் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணானா இல்லையா? ஏமா, கேக்குறேன்ல, சொல்லுமா. இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. ஏய், இப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எதுக்கு என்கிட்ட வந்து அப்படி சொன்ன? என்ன என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? சார், இவ எதுக்கு என்கிட்ட போய் சொன்னான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். ஏமா, உங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா என் வேலையா? வந்துட்டாங்க காலங்காத்தால. கிளம்புங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல சார். வா. ஏமா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இல்ல சார், சிங்கம். யோ கான்ஸ்டபிள், ஐயா. அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடு. சரிங்கய்யா. தேங்க்யூ சார்.
சூப்பர் மேடம், வேற லெவல் நீங்க. இங்க பாருங்க வினய், ஏய் சி, வாய மூடு. என்ன நடிப்பு, என்ன நாடகம். ஹா. அம்மா, என்ன ஆட்டம் ஆடின நீ அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில. ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எல்லார்கிட்டயும் போய் அப்படியே நாடகம் ஆடின. ஏய், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். சே, நீல இவ்ளோ பெரிய தில்லாலங்கடா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏய் வினய், நான் தான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இவ்வளெல்லாம் நம்பாதன்னு. இப்ப பார்த்தல. அது எப்படி? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி நல்லவ மாதிரி பேசுற? உனக்குலாம் மனசாட்சியே உறுத்தாதா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ கேட்ட உடனே காசு கொடுத்தான்னு அவ பக்கம் போய் நின்னு ஜால்ரா போட்டுட்டு இருக்கியா? நீ எல்லாம் என்கிட்ட பேச வந்துட்ட. உன்னெல்லாம் நம்பி வேலைக்கு அனுப்புனேன் பாரு, என்ன சொல்லணும்? சார், நீங்க எங்களை நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இவளை மட்டும் நம்பாதீங்க. இவ சரியான விஷ பாம்பு சார். அண்ணன், இவங்க 2 பேருமே வேற வேற இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இப்போ உண்மையெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல்ல, அதான் இதை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிடலான்னு பாக்குறாங்க. இல்ல மித்ராமா, எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்த வரைக்கும் தோ இவ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு சார கோத்து விட்டுருக்கா மித்ராமா. ஏய், யார பார்த்து அவ இவன்னு பேசிட்டு இருக்க? சாவடிச்சிருவேன் உன்னை. என்னடா அவங்க பேசிட்டே இருக்காங்க, நீ பார்த்துட்டே இருக்க. இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஏய் தீபிகா, இதுங்க தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் நீ சும்மா வாய் கொடுத்துட்டு இருக்க. கம்முனு வா, நம்ம போலாம். ஏய், ஆனா ஒண்ணு, உன்னெல்லாம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பணுனோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ என்னை ஏமாத்திட்டு தான் இருக்க. ஆமா, எப்படி உனக்கு இப்படிலாம் செய்யறதுக்கு மனசு வருது? இது நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டியது. நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தனோ அதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் இல்லவே இல்லைன்னு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க வினய். ஏய், உனக்கெல்லாம் என் வினய பத்தி பேச தகுதியே இல்ல. நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தான் அன்னைக்கு பார்ட்டில சந்தி சிரிச்சிருச்சுல. வர்றியா? யார பார்த்து என்ன பேசுற? கொன்னுடுவேன். அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பத்தி பேசுறியா? இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுங்க, அடுத்த வார்த்தை பேச நாக்கு இருக்காது. அண்ணா வாங்க போல். சரி வா, நம்ம போலாம். அவன் என்ன அடிச்சிட்டு போறா, நீ பாத்துட்டு சும்மா நிக்கிற. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்டயும் மித்ராமா தப்பானவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்க அவங்க கூட பழகுன 1 மாசமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு சார். ஆனா நீங்க என்னை விட நிறைய படிச்சிருக்கிறீங்க, 4 இடம் பார்த்திருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க மித்ரா அம்மாவை சந்தேகப்படாதீங்க சார், ப்ளீஸ். என்ன சொன்னாலும் நம்புற ஸ்டேஜ்க்கு வினய் வந்துட்டான். ஆனா இந்த மித்ராக்கு துணையா இப்போ சிங்கம் வேற இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மித்ராவை வீட்டை விட்டு துரத்துறது தான் நமக்கு சேஃப். தீபிகா மேடம்,
சொல்லுங்க மேடம். ஆ சசி எங்க இருக்க? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் மேடம். ஏன் என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. ஆனா ஏதாச்சும் ஆகுறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல மேடம். நீங்க சொல்றது அதேதான். நான் வேற யார பத்தி பேச போறேன்? அதான் அந்த மித்ராவை பத்தி தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன மேடம்? நீங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? எதுவும் செய்ய முடியாம அமைதியா இருக்கால. ஆனா இருக்கால, அதுவே பிரச்சனையா தான் இருக்கு மேடம். சச்சா பயப்படாத சசி, அவ அந்த வீட்ல இருக்கால, அந்த பிரச்சனைய சொன்னேன். ஒரு தடவை மித்ரா அந்த வீட்டை விட்டு போயிட்டானா திரும்ப வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்க கூடாது. அவ மட்டும் இல்ல, அந்த வீட்ல யாருக்குமே மித்ராவோட நினைப்பே வரக்கூடாது. நீங்க நினைச்சா செய்ய முடியாதா மேடம்? அதுக்குதான் ஒரு சரியான பிளான் யோசிச்சுட்டு இருந்தேன். வினய் சாரை பத்தி பிரச்சனை இல்ல, அவர் ஏற்கனவே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. ஆனா அது அவனுக்கே தெரியாது. ஆனா சசி, அவளுக்கு அந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லாம ஆக்கணும். அதையும் அவங்க வாயாலே சொல்லணும். எப்படி மேடம்? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தரப்போறாங்கன்னு எல்லாரும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே. அப்போ அதுவே இல்லாம ஆக்கிட்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே மேடம். மித்ராக்கு அடுத்த செக்கப் எப்போ? அது நாளைக்கு தான் மேடம். நாளைக்கா? சூப்பர். சரி, எந்த டாக்டர் செக்கப் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் சசி. ஓகே மேடம். ஓகே, நான் சொல்றத மட்டும் கரெக்டா பண்ணிடு. மத்ததை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். நேத்தே இந்த மனுஷன் கிட்ட சொன்னேன் இன்னைக்கு செக்கப்க்கு வரணும்னு. சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்களே. சொந்த ஹாஸ்பிட்டல் இருந்தோ நாம இப்படி வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். விடுங்கம்மா, கொஞ்ச நேரம் தானே. இல்ல இல்ல, இனிமே நானே போன் பண்ணி சொல்லிட போறேன். உன் மாமனார் கிட்ட சொன்னா ஒண்ணும் வேலையாகாது. மேடம், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. சரி வாமா. டாக்டர் வாங்க வாங்க உட்காருங்க. ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. என்னாச்சு டாக்டர்? ஒன்னும் இல்ல, நத்திங். நர்ஸ்? எஸ் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். மேடம்க்கு இன்னும் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன். ஓகே டாக்டர். அப்புறம் ஒரு ஸ்கேன். கையோட கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துருங்க. டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. இந்தாங்க. ஓகே, நீங்க போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் ரிப்போர்ட் பார்த்துட்டு பேசிக்கலாம். ஓகே?
டாக்டர், என்ன என்னாச்சு என் மருமகளுக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். இப்படி நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், நீங்க பயப்படாதீங்க. ரிப்போர்ட்ஸ் முதல்ல வரட்டும், பார்த்துட்டு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையா? பேபி growth கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், எல்லாம் தெரிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. growth கம்மியா இருக்கா? ஐயோ ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க டாக்டர். டாக்டர், வெரி சாரி மேடம். பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாசம் இருக்க வேண்டிய growth நல்லா இல்ல. இட்ஸ் unhealthy pregnancy. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு போதுமான வளர்ச்சி இல்ல மேடம். இது அம்மா குழந்தை 2 பேத்துக்குமே நல்லதில்ல. குழந்தை பிறந்தாலுமே ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்ல முடியாது. டெலிவரியில டிஃபிகல்டிஸ் வரலாம். அதனால அம்மா உயிருக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா? இத சரி பண்ண முடியாதா? இல்ல மேடம். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மித்ரா, சூப்பர் சூப்பர் டாக்டர், பின்னிட்டீங்க போங்க. ஆனா அவங்க அபார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. தோணணும், தோண வைக்கணும். அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, புரியுதா? இங்க கேமராலாம் எதுவும் இல்லையே? கேபின்ல எல்லாம் இருக்காது மேடம், காமன் ஏரியால தான் இருக்கும். ஓகே சூப்பர். இந்தாங்க, உங்க சேவைக்கு கட்டணும். மித்ரா, நீயே உன் குழந்தை வேண்டான்னு முடிவெடுக்க வைப்ப, முடிவெடுப்ப.